இந்த மாதத்திலும் மாத துவக்கத்திலும் கூட கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளோடு பேசும்படியாக எனக்கு தந்த சில காரியம் என்ன அப்படின்னா, தேவ திட்டம் நிறைவேற நீங்கள் செயல்பட வேண்டும். அதைத்தான் இந்த மாத துவக்கத்தில் உங்களோடு பேசும்படி பரிசுத்த ஆவியானவர் தந்த ஒரு காரியம். தேவ திட்டம் உங்கள் வாழ்க்கையில் செயல்பட வேண்டுமானால், நிறைவேற வேண்டுமானால் நீங்களும் செயல்பட வேண்டும். ஆண்டவருடைய வாக்கு தத்துவமோ ஆண்டவர் நமக்கு சொன்ன காரியங்களோ நம்ம வாழ்க்கையில் செயல்படுவதற்கு சுற்றில் இருக்கிற சூழ்நிலைகளோ மற்ற மனுஷர்களுடைய நடவடிக்கைகளோ நம்ம எவ்விதத்திலும் பாதிக்காது. அது நமக்கு எந்த நன்மையும் கொண்டு வராது. ஒரு மனுஷனுக்கு தேவன் வாக்கு பண்ணியிருந்தால், அவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லியிருந்தால், இல்லை வாக்கு பண்ணியிருந்தால், தேவன் ஒரு காரியத்தை செய்வேன் என்று சொல்லியிருந்தால், அதை செய்கிறவர் தேவன். அதை அடைகிற அந்த மனிதனுக்கும் தேவனுக்கும் தான் அந்த காரியத்தை குறித்ததான ஒரு ஒருமனம் உண்டு. ஏனென்றால் தேவன் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்திருக்கும் போது அந்த மனிதனைத்தான் ஆண்டவர் பார்ப்பாரே தவிர அந்த மனிதனை சுற்றி இருக்கிற வீட்டாரையோ குடும்பத்தாரையோ பார்ப்பதில்லை. பிரைஸ்லாம். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லியிருப்பார் என்று சொன்னால் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு உங்கள் வீட்டில் இருக்கிறவருடைய பலவீனத்தையும் பலத்தையும் அவர் ஒரு நாள் பயன்படுத்துவதில்லை. இந்த மைக்கத்தூரோட திரும்ப அம்மாவது கிடைக்கணும். லைவில் யூடியூப்பில் போடணும் மெசேஜ். அதுக்கு தான் ரெக்கார்ட் பண்ணுறது சொன்னேன். ரெக்கார்ட் பண்ணிட்டான், ஆன் பண்ணிட்டாங்களா? ஆன் பண்ணியாச்சா? ஓகே, ஆன் பண்ணியா? செக் பண்ணிக்காமா? நான் இன்றைக்கி எடுக்கிற மெசேஜ் தான் நான் போட்டு விடணும். ஓகே, ரைட். ஹல்லேலூயா. சரி, கேட்குறாங்க சில இடங்கள்லேருந்து எனக்கு போட்டு விடுங்க. புரியுதா? இன்றைக்கு உங்களுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணியிருந்தால், உங்களுக்கு தேவன் வாக்கு பண்ணியிருந்தால், உங்கள் வீட்டில் இருக்கிறவர்களோ சுற்றி இருக்கிறவர்களோ உங்களை சூழ்ந்திருக்கிறவர்களோ அவர்கள் உங்கள் தரிசனத்துக்கு ஒப்பாய் எதையும் செய்ய போகிறதில்லை. தேவன் அவர்களை பார்ப்பதும் இல்லை. ஆனால் நாம் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா? தேவன் நமக்கு சொன்ன ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு நம்மளை சுற்றிலும் இருக்கிறவர்களை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நியாயம் தீர்த்து கொண்டிருக்கிறோம். நம்மளை சுற்றிலும் இருக்கிறவர்களை நாம் விசாரித்து பேசி கொண்டிருக்கிறோம். ஐயோ இப்படி இருக்காங்களே, என்ன செய்யறதுன்னு தெரியலையே, சூழ்நிலை அப்படி இருக்குன்னு இல்லை. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்கிறதற்கு அவர் நம்மிடத்தில் தான் சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நம்மை சுற்றி இருக்கிறவர்களை கொண்டு தேவன் நமக்கு நன்மை செய்கிறவராக இருந்தாலும் உங்கள் தரிசனத்தையோ உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தையோ அவர்களுடைய கிரியைகள் ஒரு நாளும் தடை செய்யாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்புறீங்களா? பிரைஸ். அதைத்தான் இன்றைக்கு உங்களோடு பேச போகிறேன். ஏனென்று சொன்னால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு நாமெல்லாம் பாத்திரவான்களாக இருக்கிறோம். இந்த மாதம், இந்த வருஷம் இந்த வருஷம் 2025ஆம் ஆண்டு துவக்கத்திலிருந்து இன்றைக்கு 6 மாதம் ஓடிடுச்சு. இந்த ஆரம்பிச்சதுங்கிற மாதிரி இருந்தது, 6 மாதம் போய் 7ஆம் மாதம் வந்தாச்சு. அப்போ ஆண்டவர் ஒருவேளை இந்த மாத துவக்கத்தில் வாக்கு பண்ணியிருக்கலாம், சில காரியங்களை செய்வேன் என்று சொல்லியிருக்கலாம். அது ஒருவேளை நடக்காமல் இருக்கலாம். நடக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் நாம் உடனே சுற்றி ஒரு பார்வை பார்ப்போம். என்ன பார்ப்போம்? இது நடக்கிறதுக்கு காரணம் சொல்லுங்கள். இந்த மனநிலையை நாம் மாற்ற வேண்டும். தேவன் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொன்னால் அவர் உங்களுக்கு செய்ய உங்களைத்தான் அவர் பார்ப்பார். உங்களை சுற்றியில் இருக்கிறவரை அவர் பார்ப்பதே கிடையாது. அப்போ இந்த நாள் மட்டும் தேவன் நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். தேவன் நமக்கு ஒரு காரியத்தை சொன்னால் செய்யும்படி நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை நாம் எப்படி அறிய முடியும் தெரியுமா? நாம் கண்களை மற்றவர்களை விட்டு தூர எடுத்து தேவனை நோக்கி பார்க்கும்போது தான் நாம் அறிய முடியும். கைகளை தட்டி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறதற்கு நாம் அவருக்கு விதத்திலும் உதவி செய்ய முடியாது. இன்னைக்கு அநேகர் அந்த ஒரு காரியத்தையும் தவறு பண்ணுறாங்க. ஆண்டவருக்கு நம்ம ஏதாவது உதவி செய்வோமான்னு பார்க்குறாங்க. நீங்கள் கர்த்தருக்கு உதவி செய்ய முடியாது. நீங்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள செயல்படத்தான் வேண்டும், முயற்சிக்க வேண்டும். பிரைஸ்லாம். அப்பாட்ட போய் ஒரு பிள்ளைங்க, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க இருக்கு, டூர் போகணுன்னு கேட்குறாங்க. 5000 ரூபா ஸ்கூல்லேருந்து கேட்டு விட்றாங்க. ஒரு 5000 ரூபா டூருக்கு போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அப்பாட்ட போயிட்டு சொல்கிறோம், அப்பா தரணும். அப்பாட்ட இருந்து பெற்றுக்கொள்ள முயற்சிப்பீங்களா? இல்லை அப்பா அந்த பணம் உங்களுக்கு தர்றதற்கு அவர் பெற்றுக்கொள்றதுக்கு எங்கேயா நீங்கள் ட்ரை பண்ணுவீங்களா? சொல்லுங்கள். அப்பாட்ட இருந்து வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவீங்களா? இல்லை அப்பாவுக்கு கிடைக்கிறதுக்கு உதவி செய்வீங்களா? அப்பாவுக்கு கிடைக்க உதவி செய்யறதுக்கு தான் நாமே பெற்றுக்கொள்ளலாமே. சொல்கிற புரியலையோ? நாம் தகப்பனிடத்திலிருந்து ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள முயற்சிக்கத்தான் செய்வோமே தவிர தகப்பனுக்கு கிடைக்கிறதுக்கு நாம் முயற்சி செய்ய மாட்டோம். இன்னைக்கு அநேகர் பண்ணுகிற மிகப்பெரிய தவறும் அதுதான். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை சொல்லி செய்ய அவர் தீர்மானித்து விட்டார் என்றால் அதை அவர் மாற்றவே மாட்டார். நம்மளை மாதிரி அடிக்கடி மாற்ற வரல. நேற்று வர செய்யணும்னு நினச்சேன், இனி உனக்கு நான் செய்ய மாட்டேன். ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு கூட செய்யணும்னு நினச்சேன்,
ஆனால் இப்போ உன் நிலைமையை பார்த்தேன், நீ சரியில்லை, நான் உனக்கு செய்ய மாட்டேன் அப்படி சொல்லுகிற தேவன் அல்ல. ஒரு காரியத்தை தேவன் நமக்கு தீர்மானித்து விட்டால், அந்த காரியத்தை சொல்லிவிட்டால், சொல்லும் போதே செய்து முடித்தவராய் பார்க்கிற தேவன் எத்தனை நம்புறீங்க? ஒரு காரியத்தை நமக்கு சொல்லிட்டார்னா அதை செய்து முடித்தவராய் பார்க்கிறவர். சொல்லிட்டு நம்ம லைஃப்பை டிசைன் பண்றவர் அல்ல. நம்ம லைஃப்பை ஆல்ரெடி டிசைன் பண்ணிட்டு தான் நம்ம இடத்துல பேசுவார். நம்ம நிறைய பார்த்துருக்க முடியும். ஆபிரகாமை குறித்து நாம் படிக்க முடியும். ஆபிரகாமை கூப்பிட்டு சொல்றார், அவனை பெயர் சொல்லி அழைத்து, நீ போ, உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், அநேக ஜாதிகளுக்கு நீ தகப்பனாவாயின்னு கூட்டி கொண்டு விடுறாரு. அப்போ ஆபிரகாமுடைய வாழ்க்கை பாதை போய் கொண்டிருக்கிறது. சுற்றி இருக்கிற சூழ்நிலையெல்லாம் பார்க்கிறான். தன் மனைவி தன் மனைவி சாரா ஒத்து போகல. அவளுக்கு பலவீனம், அவளுக்கு அவிசுவாசம். அவன் என்ன பண்றான்? அவளுக்கு பலவீனமா இருக்கிறதுனால, அவிசுவாசமா இருக்கிறனால அவன் என்ன பண்றான்? அவ போய் வேலைக்காரியே யாரு கொடுக்குறான்? பேசுங்க, படிக்கலையோ? ஆபிரகாமுக்கு பொண்டாட்டியா ஆகார். என்ன ஆகார பிடிச்சி என்ன பண்றா? சாரா கொடுத்துட்டா. அப்ப ஆபிரகாமுடைய தரிசனத்தை உடைப்பதற்கு ஆகாரை கொண்டு கொடுத்தவள் சாரா. அப்ப சுற்றி இருக்கிற சூழ்நிலையெல்லாம் ஆபிரகாமின் தரிசனத்தை உடைப்பது போல இருந்தது. ஆனாலும் தேவன் ஆபிரகாமை தான் எதிர்பார்த்தார், சாராவை எதிர்பார்க்கவில்லை. பிரைஸ்லாம். ஏன்னா சாராவினுடைய கிரியை அவளுக்கு வேறு விதமாய் போச்சு. ஆபிரகாமை தான் ஆண்டா பேர் சொல்லி அழைத்து உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்னார். சாராக்கு சொன்னாரா? அப்ப எங்களுக்கெல்லாம் இல்லையா? அப்படி சொல்லாதீங்க. அல்லேலூயா, அப்படி நினைக்காதீங்க. கர்த்தர் வாக்கு பண்ணினது ஆபிரகாமுக்கு. இந்த இடத்துல இருக்கிற உங்களுக்கும் தேவன் வாக்கு பண்ணியிருப்பார் என்றால் உங்களைத்தான் பார்ப்பார். உங்கள் வீட்டில் இருக்கிற நபரை பார்க்க மாட்டார், கணவரை பார்க்க மாட்டார், பிள்ளைகளை பார்க்க மாட்டார், மாமியாரை பார்க்க மாட்டார், மருமகளை பார்க்க மாட்டார். யாருக்கு சொன்னாரோ அவர்களைத்தான் தேவன் கவனிப்பார். அப்ப ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார். ஆபிரகாமிடத்தில் காரியத்தை செய்வதற்கு அவர் தீர்மானித்திருந்தார். சாராவுக்கு இடையூறாய் ஆகாரை பிடித்து கொண்டு விடுறார். அங்கு சந்ததி, அங்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அதற்கப்புறம் எவ்வளோ பிரச்சனைகள் நாம் தியானித்திருக்கிறோம். ஆனால் கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினபடியே ஈசாக்கை கொடுத்தார். ஈசாக்கை கொடுக்கும்போது ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தை வீடுகளில் போய் படித்து பாருங்கள். ஆபிரகாமை நோக்கி சொல்லுகிறார், ஆபிரகாமே, புள்ள இல்லைன்னு சொல்லி நீ இப்போ வந்து சொல்றியே, இந்த வானத்து நட்சத்திரங்களை என்ன கூடுமா, இவைகளை போல சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவர் ஆபிரகாமுக்கு ஒரு தரிசனம் கொடுக்க. என்ன தரிசனம்? ஒரு பிள்ளையே பிறக்காத ஆபிரகாம ஒரு தரிசனத்தை கொடுத்துட்டு அவர் பேசுறாரு. பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு இந்த ஆபிரகாமுடைய சந்ததி பல லட்சமாய் பெருகி ஒரு தேசத்தை அடைகிறதை தேவன் அன்றைக்கு ஆபிரகாம்கிட்ட காமிச்சிட்டாரு. அதே போலத்தான் உங்கள் லைஃப்ல, உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னால் அவர் நிச்சயமாய் செய்வார். அதுக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அவருக்கு நாம் உதவி செய்ய வேண்டாம், அவர் சொன்னதை பெற்றுக்கொள்ள முயற்சிக்க வேண்டும். அதான் மிகவும் முக்கியம். பிரைஸ்லாம். முயற்சிக்கிறது என்ன? இன்னைக்கு அதை தான் நிறைய பேருக்கு என்னன்னே தெரியல. முயற்சிக்கிறது என்ன அப்படின்னு சிலருடைய லைஃப்பில் என்ன பார்த்தீங்கன்னா, அதை ஆண்டவர் சொல்லிட்டார்ல, ஆண்டவர் பார்த்துக்குவார், ஆண்டவர் பார்த்துக்குவார் தூங்கிட்டு இருந்தாலும் ஆண்டவர் பார்க்க மாட்டார். பிரைஸ்லாம். கர்த்தர் சொன்னார்னா கர்த்தரிடத்துலேருந்து பெற்றுக்கொள்ள நாம் செயல்பட வேண்டும். ஒன்றும் இல்லை, உதாரணமாக ஆபிரகாமை சொல்கிறேன். ஆபிரகாமுக்கு 75 வயசில் ஆண்டவர் என்ன சொன்னார்? என்ன பண்ணார்? உனக்கு என்ன கொடுப்பேன்? பிள்ளை கொடுப்பேன்னு சொன்னார். 75 வயசு தாத்தாக்கு 65 வயசு பாட்டி. பிரைஸ்லாம். 75 வயசு தாத்தாக்கு 65 வயசு பாட்டிக்கு என்னைக்கே கல்யாணம் முடிச்சு வச்சு பிள்ளை பிறகுன்னு யாரையா யோசிப்பீங்களா? ஒரு மாதிரி பாக்கிய சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் ஒரு 75 வயசு தாத்தா 65 பாட்டி இருக்குது. கர்த்தர் பிள்ளை கொடுக்குறாருன்னு சொன்னால் நீங்கள் ஒத்துக்குவீங்களா? பாட்டி என்ன சொல்லும்? அது கட்ட வயசுக்கு பிள்ளை பாருங்க அப்படி இருக்கல இல்லையா? நான் பேசுவது சிரிப்பாக இருக்கலாம், ஆனால் ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னார். இப்போ ஆபிரகாம் வயசு என்ன? 100. சாராக்கு வயசு 90. 100 வயசு தாத்தா, 90 வயசு பாட்டி. கிளட்டு பையா ஆளை பாரு வந்துட்டான், புது பொண்டாட்டி மாதிரி. நான் சொல்கிறது பெரியவங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். புது பொண்டாட்டி மாதிரி வரான் பையா அப்படின்னு சொல்லலை, புது தம்பதியரை போல அவர்கள் வாழ்ந்தார்கள். கை தட்டி தேவனை சோத்திரம் பண்ணுங்க. புரியலையோ? புரியலன்னா போங்க, நானே செய்ய முடியும். அல்லேலூயா. ஐயா, தேவன் பிள்ளையை தருவார். திருமணமானது போல அவர்கள் அந்த வயதில் தங்கள் வாழ்க்கையை கொண்டு போனார்கள். வயசாகி போச்சியா போயான்னு சொல்லல, வாக்கு தத்தம் பண்ணினதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதை அடைவதற்கு தேவன் வச்சிருக்கிற காரியங்களை நாம் பிரயாசப்பட வேண்டும். குடும்ப வாழ்க்கை மாத்திரமல்ல, எல்லா காரியத்திலும் அப்படித்தான். அப்ப ஆபிரகாம் 100 வயது, சாராக்கு 90 வயது. தாத்தா பாட்டின்னு சொல்லி நீ உட்காரல அவங்க. அப்ப அவர்கள் புதிதான தம்பதியை போல் அவர்கள் வாழ்ந்தார்கள். நீ குழந்தை பாக்கியத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருஷம் தாண்டி போயிடுச்சுன்னா போதும், வீட்டுக்காரர் சலிச்சிருவாங்க. அப்போ அவன் தாத்தா வாழ்வாடிட்டு. அப்படி அல்ல, தேவன் வாக்கு பண்ணினார்னா அவர்கள் ஆயத்தமாக வேண்டும். ஒரு சாட்சி சொல்லட்டுமா?
நம்ம மீட்டிங் ஒரு குடும்பம் வந்துச்சு, ஒரு சகோதரி ஒரு 4-5 வருஷமாக அவங்க பேபி கிடையாது, கூட்டிகிட்டு வந்தது. நம்ம டீமில் உள்ள ஒரு பொண்ணு ரட்சிக்கப்பட்டு நம்ம யூத் மினிஸ்ட்ரியை பார்த்துட்டு இருந்தால் அவளுக்கு கல்யாணம் ஆகி இப்போ தனி ஊழியம் பண்ணுறாங்க. அந்த மகளை கூட்டிகிட்டு வந்திருக்கான். என் இடத்துல சொன்னால் 4 வருஷம் 5 வருஷம் பேபி இல்லை அப்படி. நான் ஜோமினிட்ட சொன்னேன், அடுத்த வருஷம் அந்த நேரத்தில் ஒரு ஆண் மகனை நீ வைத்திருப்பா என்று கருத்து சொல்லுகிறார். அவர் வீட்டுக்காரரு அப்போ தான் 2 வருஷம் கழித்து ஃபாரின்லேருந்து வந்து ஒரு 15 நாள் 1 மாதம் இருந்துட்டு திரும்பி ஊருக்கு போய் 6 மாதமோ 7 மாதமோ ஆகுது. கவனிக்கிறீங்களா? ஃபாரின் போய் திரும்பி எத்தனை மாதம் ஆகுது? 6 மாதமோ 7 மாதம் ஆகுது. இப்போ நான் என்ன வாக்கு பண்ணுறேன், அடுத்த வருஷம் அந்த நேரத்துக்கு ஆண் மகனை கொடுத்துருப்பா, நீ வைத்திருப்பாய். அந்த அம்மா உடனே என்னையை பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்கலாம், லூசு மாதிரி பேசுகிறான் பேர், ஏன் வீட்டுக்காரு ஃபாரின் போய் எத்தனை மாதம் ஆச்சு, பேசுங்க, இனி எப்போ வருவார், 2 வருஷம் கழிச்சு. நல்லா கவனிக்கிறீங்களா? எத்தனை வருஷம் கழிச்சு வருவார்? 2 வருஷம். 2 வருஷம் கழிச்சு என் வீட்டுக்கார் ஃபாரின்லேருந்து வர போகிறாரு. இவர் என்னென்னா அடுத்த வருஷம் ஆம்பளை பெண்ணை வச்சுருக்கிறேன்னு சொல்கிறாருன்னு அந்த அம்மா அப்படி நினைக்கல. அது என்ன பண்ணிச்சு தெரியுமா? மிகுந்த சந்தோஷம், எல்லையில்லாத ஆனந்தம். எப்படா வீட்டுக்கு போண்டு வீட்டுக்கு ஓடி போய் வீட்டுக்காரங்க ஃபோனை போட்டு, ஏங்க ஒரு குட் நியூஸ். என்ன குட் நியூஸ்? கர்த்தர் சொல்லிட்டாரு, அடுத்த வருஷம் இந்த நேரம் ஒரு ஆம்பளை பையனை வச்சிருப்பேன்னு சொல்லிட்டாரு. அட லூசு, பயமாடு, நான் ஃபாரின்ல இருக்கேன், ஆம்பளை பையன் வச்சிரு, அதெல்லாம் தெரியாது, உடனே புறப்பட்டு வாரும். கவனிக்கிறீங்களா? புரியலையோ? தேவன் ஒரு காரியத்தை சொல்வாரானால் அந்த காரியத்தை செயல்படுவதற்கு யாரை நோக்கி பேசுகிறாரோ அந்த காரியம் அவர்கள் வாழ்க்கையில் எப்படி செயல்படணுங்கிற ஞானத்தை கொடுப்பார். அதற்கு அவர்கள் தங்களை அர்ப்பணித்து செயல்பட வேண்டும். அதை விட்டுட்டு அவர் பாரின்ல இருக்காரு, இவர் வேற சொன்ன இந்த மீட்டிங் போகக்கூடாதுன்னு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, வீட்டுக்காரர் அங்கேருந்து என்ன ரியாக்ஷன் கொடுத்தான்னு தெரியுமா? லூஸு, அறிவு இருக்கா? 4 வருஷம் 5 வருஷம் ஓடி போச்சு, போலாம் வாழ்ந்தாச்சு. இப்போ வந்து இப்போ 6 மாதம் ஆயிருக்கு. இப்போ உடனே இங்கேருந்து பாரின்னு வரும், அப்போலாம் செலவழிப்பான் தொட்டு டிக்கெட்டுக்கு வாயமூடு அப்படின்ட்டு. எங்கே வந்துருங்க, ஏசப்பா சொல்லியிருக்காருங்க, வாயமூடுறியா இல்லையான்ட்டு. இந்த அம்மா விடலை, முழங்கால் போட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆண்டவரே, தேவ மனுஷன் மூலமாக ஒரு காரியத்தை நீ சொல்வீரானால் நீ செய்து முடிக்கிற தேவன் என்று நான் நம்புகிறேன். என் கணவர் வரணும். 10 நாள் கூட ஆகலை, திடீரென்று அந்த மனிதனுக்கு ஒரு வியாதி, என்னன்னே தெரியல. அங்கே வைத்தியம் பார்த்து டாக்டர் செத்துருவான்ட்டான். ஃப்ளைட்டில் தூக்கி அனுப்பி விட்டுட்டார். ஏர்போர்ட்டில் போய் பணத்தை தூக்கிட்டு வர்றது போல அந்த மகள் தூக்கி கொண்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறான். 15 நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான். கூடவே இருந்து பார்க்குறான். அப்போ இந்த மகள் சொல்கிறான், ஆண்டவரே, நீங்கள் என்ன சொன்னீங்க, அடுத்த வருஷம் ஆம்பளை பெண்ணை வச்சிருப்பான்னு சொன்னீங்க, ஆனால் என் புருஷன் வரணும்னு ஜெபம் பண்ணேன், ஆனால் பணமாக வரணும்னு ஜெபம் பண்ணேன், அவர் வந்து என்ன பிரயோஜனம் ஆண்டவரேன்னு முழங்கால் இந்த அம்மா நிற்குது. 15 நாள் ரெக்கவரி ஆகிட்டார், நல்லா ஆகிட்டார். அடுத்த 10 நாள் இந்த அம்மா உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அவர் ரெக்கவரி ஆன உடனே பொட்டியை கட்ட ரெடியாக இருந்தார். இந்த அம்மா ஹாஸ்பிட்டலில் படுத்து, நான் கதை சொல்லலை, நடந்த சம்பவம். இந்த அம்மா ஹாஸ்பிட்டலில் திடீர்னு படுத்து, என்னன்னே தெரியல, என்ன வியாதின்னு தெரியல. அந்த மனுஷன் 1 மாதம் லீவ் எக்ஸ்டெண்ட் பண்ணுறான், தங்கிட்டான். இந்த அம்மாவுக்கு சரியாயிடுச்சு. 1 மாதம் தங்கி இருந்தான். நான் சொன்னது போலவே அடுத்த ஆண்டு அதே கிரேஸ் காலில் ஒரு அழகிய ஆண் மகனை தூக்கி கொண்டு வந்தார். கைகளை தட்டி. தேவன் ஒரு காரியத்தை வாக்கு பண்ணினால், செய்வேன் என்று சொன்னால், கர்த்தர் எனக்கா யாவை செய்து முடிப்பார் தூங்கக்கூடாது. எனக்கா யாவை செய்வார் என்று நீங்கள் கிரியை செய்ய வேண்டும். வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் கிரியை இல்லாமல் இருந்தால் செத்ததா இருக்கும். அப்போ வேதத்தில் ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது, நம்புவது கேதுவில்லாது இருந்தும் தன் சரீரம் செத்து போனது. செத்துட்டியா, ஆனாலும் முயற்சி பண்ணினான். புரிஞ்சவங்க மாத்திரம் கையை தட்டி. புரியலனாலும் பரவாயில்ல, கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய லைஃப்ல அது தேவை. யாக்கோபை குறித்து வேதத்தில் பார்க்கிறோம். ஆண்டவர் யாக்கோபை மாமன் வீட்டுக்கு ஒரு சூழ்நிலையில் கொண்டு போகிறார். மாமன் சொல்றான், புள்ளி போட்ட ஆடெல்லாம் எனக்கு, அப்புறம் புள்ளி இல்லாத ஆடெல்லாம் உனக்குன்றார். அங்கே எடுக்கிறான் பாருங்க ஒரு டிசிஷனா. அந்த புள்ளி போடாத ஆடை குட்டி போடணும் என்னெல்லாம் சொன்ன அதெல்லாம் ட்ரை பண்ணுறான். உங்கள் லைஃப்பில் தேவன் ஒரு காரியத்தை சொன்னதுக்கு அப்புறமும் அந்த காரியத்தை அடைவதற்குண்டான பாதையில் நீங்கள் இறங்கி ஓட வேண்டும். அதை ஓடாமல் உட்காந்துட்டு கர்த்தர் பார்த்துக்கொள்ளான்னு ஒரு நாள் பார்க்க மாட்டார். கோலியாத்து யுத்த காலத்தில் நிற்கிறான்.
ஆண்டவர் தாவீதை யுத்தக்களத்துக்கு கொண்டு போனக்கு நோக்கம் உண்டு. ஒரு இஸ்ரவேலின் சாம்ராஜ்யத்தில் தாவீதை ராஜாவாக்குவேன் வாக்கு பண்ணிட்டார். இப்போ ராஜாவாக்கணும்னு சொன்ன உடனே கர்த்தர் குறுக்கு வழியில் எதையும் செய்ய மாட்டார். நல்லா புரிஞ்சுங்க தேவ பிள்ளைகளே, தேவன் குறுக்கு வழியில் எதையும் செய்ய மாட்டார். அப்போ இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்தில் தாவீதை ராஜாவாக்குவேன் வாக்கு பண்ணினவர். நினைச்சிருந்தா தாவீதை தூக்கி கொண்டு அரியணையில் வச்சிருக்கலாம், அப்படி செய்ய மாட்டார். அப்போ அந்த அரியணையில் கொண்டு போகிறதற்கு இந்த தாவீதை ஜனங்கள் அங்கீகரிக்கும்படி என்னெல்லாம் செய்யணும் அதையெல்லாம் தேவன் வாய்ப்பு ஏற்படுத்தினார். வாய்ப்பு தான் ஏற்படுத்தினார், ஆனால் அதில் செயல்பட்டது தாவீது. இப்போ சாதாரணமாக இருந்த மனுஷனை யுத்த களத்துக்கு அனுப்புகிறார் தேவன் தகப்பன் மூலமாக. யுத்த களத்துக்கு போய் தன் சகோதரர்களை தான் சந்திக்க போனான். சந்திக்க போனவன் காதில் கோலியாத்துடைய சத்தம் விழுகிறது. எல்லாரையும் போல இவனும் கேட்டுட்டு வந்திருக்கலாம், இல்லை கவனிக்கிறீங்களா? இவனும் கேட்டுட்டு வந்திருக்கலாம். ஆனால் அதை கேட்டுட்டு தாவீது அமைதலாக இருக்கவில்லை. அந்த இடத்தில் அவன் செயல்படுகிறான். என்ன நோக்கத்திற்காய் தேவன் அவனை தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்துக்குண்டான எண்ணம் அவனுக்குள் வருகிறது. எதற்காய் தேவன் அவனை இஸ்ரவேலின் சாம்ராஜ்யத்துக்கு ராஜாவை அபிஷேகம் பண்ணினாரோ அந்த அபிஷேகம் பண்ணினதின் எண்ணம் அவனுக்குள் உள்ளிருந்து வெளியே வருது. எப்படி வெளியே வருது? எல்லாரும் பயந்து ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்க நேரத்தில் இந்த தாவீதுக்கு தன் ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனத்தை, இது கர்த்தருடைய சேனை, இந்த சேனை ஒருத்தர் நிந்திக்கிறத நான் எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும் எழும்புறான். அதான் ராஜாவை அபிஷேகம் பண்ண தேவன் அவன் மேல ஊற்றின எண்ணெயோட வீரியம். ஆண்டவர் எப்பவுமே நம்ம லைஃப்ல ஒரு காரியத்தை சொல்லிட்டார்னா, ஒரு வாக்கு பண்ணிட்டார்னா, அதை நீங்கள் அடைவதற்கு, அந்த பாதையில் ஓடுவதற்கு வார்த்தைகளை வரமில்லாமை கொடுப்பார். செயல்களை கிரியை செய்கிறதுக்கு எல்லாத்தையும் அவரை கொடுத்துருவார். அதை நம்ம செயல்படுத்தணும். அதை செயல்படுத்தாமல் உட்காந்துட்டு கர்த்தர் பார்த்துக்குவார், கர்த்தர் பார்த்துவார், சாவர பார்க்க மாட்டார். அல்லேலூயா. செயல்படணும். இப்போ தாவீது யுத்த களத்தில் போய் இந்த கோலியாத்தை குறித்து பேசுறான். இவன் எப்படி நிந்திக்கலான்னு அண்ணமார் 3 பேர் வந்தான். ஏய் பயமுடுறான், உன் துணிகரத்தையும் அகங்காரத்தையும் நாங்கள் அறிவோம். நீ எதுக்கு வந்த? யுத்தத்தை பார்க்கத்தானே. கொஞ்சம் ஆடுகளை யார் வசல விட்ட போடா அப்படின்றான். சுற்றி இருக்கிறவனுக்கு பிடிக்கல. ஆனால் தாவீது கவலைப்படலை. ஹல்லேலூயா. அவர்களை புறக்கணித்தான். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் சில திட்டத்தை செயல்படுத்துவதற்கு அவர் நம்மளை ஆக்டிவிட்டி ஆக்கிட்டார்னா நீங்களுக்கும் தேவனுக்கும் தான் கனெக்ஷன் இருக்கணும். அதுக்கு இடையில யாராவது நெகட்டிவா ஐயோ அது எப்படி இது எப்படின்னா அவர்களை தூர தள்ளிட்டு போயிட்டு இருக்கணும். ஏன்னா அவர்களால் எதுவுமே உங்களுக்கு நடக்க போகிறதில்ல. தேவனுக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருந்தால் நீங்கள் செயல்பட ஆரம்பித்தால் காரியம் ஜெயமாய் மாறிவிடும். இப்போ தாவீது யுத்த களத்தில் போய் நிற்கிறான். அண்ணன்மாரெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணுறான். உன் அகங்காரத்தை அறிவன் துணி. அந்த வசனத்தை எடுங்க பார்க்கலாம், கொஞ்சம் பார்த்துருவோமே. வெரி இன்ட்ரெஸ்டிங் அந்த பகுதி. அது 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 28 28. ஹல்லேலூயா. துணிகரத்தையும் இருதயத்தின் அகங்காரத்தையும் அறிவேன். அது துணிகரமும் இருதயத்தின் அகங்காரம் அல்ல, தேவன் அவனை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தினுடைய வெளிப்பாடு. பிரைஸ்லாம். குழந்தை பாக்கியத்தை காத்திருக்கிற பிள்ளைகளை குறித்து இதை திருப்பி இந்த யூடியூப்பில் வீடியோவில் ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்களும் சேர்த்து சொல்கிறேன். குழந்தை பாக்கியத்தை காத்திருக்கிற பிள்ளைகளை குறித்து அது சொல்லுவாங்க, இருந்தால் போட்டுக்கிட்டு ஒரு தாத்தெடுத்து ஒரு பிள்ளை எடுத்து போயிட்டு எல்லாம் பிள்ளை தானையா. ஏன்னா இன்றைக்கெல்லாம் பிள்ளை வைக்கிறதுக்கு யாருக்குமே பிரியம் இல்லை. பிள்ளை வைக்கிறதுக்கு ஆசை இல்லை. அதை போட்டு ஏக்கி பற்றிக்கிட்டு இருக்குது. அப்படி ஆகிப்போச்சு நாட்களெல்லாம். அதனால் இனி வரும் காலத்திலலாம் யாரோ ஒருத்தியை பெற்று வாடகை தாய் குழந்தைன்னு பெற்று வாழ மாதிரி ஆகிப்போச்சு. பிரைஸ்லாம். ஆமாம், அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அனுமதிக்காமல் இருக்கும்படி நான் ஜெபிக்கிறேன், நீங்களும் ஜெபிங்க. கர்த்தர் நல்லவர். கிறிஸ்துவ குடும்பங்களே அப்படி மாறிக்கொண்டு வருகிறேன். அப்போ சொல்லுவாங்க, என்னத்தை போட்டுக்கிட்டு ஒரு பிள்ளையை தத்தெடுத்து வளர்த்துட்டு போயிட்டே இருங்கய்யா, இதை போட்டு பண்ணிக்கிட்டு அதெல்லாம் நடக்காதியா, வைக்காதியா. நல்லா கவனிங்க. கர்த்தர் வாக்கு பண்ணிட்டால் கணவனுக்கும் மனைவிக்கும் குழந்தை பாக்கியத்திற்காய் ஜெபித்த தேவ பிள்ளைகள் கர்த்தர் வாக்கு பண்ணிவிட்டால் உங்களுக்குள்ளிருந்து ஒரு நம்பிக்கை வெளியே வந்துக்கிட்டே இருக்கணும். என்ன நம்பிக்கை வந்துட்டு இருக்கணும்? நான் பிள்ளையை பெற்றெடுப்பேன், பிள்ளைக்கு தகப்பனாய் தாயா மாறுவேன். பிரைஸ்லாம். இந்த எண்ணம் உள்ள வெளியே வரணும். ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டாலே மலடி அல்ல. அவர் வாக்கு பண்ணிட்டா மலடி அல்ல.
அப்ப சாராவுக்கு தேவன் குழந்தையை கொடுப்பேன்னு சொல்லிட்டார். சொன்ன பிறகு அந்த அம்மாவுக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் ஆபிரகாமுக்குள்ள தேவன் கொடுத்த அந்த நம்பிக்கை இருந்தது. எந்த எல்லா குழந்தைக்கு மாத்திரம் இல்லை, எல்லா காரியமான ஒரு வேலைக்கா, ஒரு தொழில் தொடங்குறோமா, பிஸ்னஸ் பண்ணுறோமா, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோமா, ஏதானால் கர்த்தர் ஒரு வாக்கு பண்ணிட்டாரா, அந்த வாக்கு தகுந்தபடி தேவன் நமக்கு செய்வார். செய்கிறவரை செய்வார் என்று நம்பி அவரை நோக்கி நம்ம ஓட வேண்டும். கைகளை தட்டி தேவனை சுத்திரம் பண்ணுவோமா? புரியாதவங்க எல்லாம் கையை தட்டுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. அப்ப யுத்த களத்தில் தாவீது நிற்கிறான். உன் துணிகரத்தையும் அகங்காரத்தையும் அறிவேன்னு சொல்றான். யுத்தத்தை பார்க்கலவா வந்தேன்னு சொல்றான். அப்ப அந்த இடத்துல அந்த வார்த்தையை அவன் கேட்டு அவன் சுற்றி இருக்கவன் வார்த்தையை புறந்தள்ளிட்டு நடந்தது என்ன? அவன் நேரா ராஜாவின் இடத்துல போனான். நான் போய் அவன் அடிக்கிறேன். ராஜா என்ன சொல்றான்? எப்பா நீ சின்ன பையப்பா, நீ சொல்லுங்க. ராஜா என்ன சொல்ற? நீ சின்ன பையப்பா, அவன் இள வயதுல இருந்தே வீரம்பாங்கிறான். எல்லாம் கவனிக்கணும். அப்போ ராஜாவுக்கு பயம் வந்ததுனால, தேசத்தை ஆளுகிற ராஜாவுக்கே பயம் வந்ததுனால தாவீதுக்கு வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, மற்றவங்களுக்கெல்லாம் பயம் வர்றதுனால உங்களுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. பக்கத்தில் நல்ல கை வச்சிருக்கோம் அப்படிங்க. மற்றவங்களுக்கெல்லாம் பயம் வர்றதுனால உங்களுக்கு பயம் வரணும்னு அவசியம் இல்லை. அது சொல்ல ராஜாவுக்கே பயம் வந்து, ராஜாவுக்கு வந்தானே, ராஜாவுக்கு வந்தானே, டாக்டருக்கே நம்பிக்கை, டாக்டருக்கு நம்பிக்கை இல்லட்டானே, அவங்களுக்கு எவங்களுக்கு நம்பிக்கை இல்லாம போனானையா. கர்த்தர் வாக்கு பண்ணிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு தேவன் மேல் நம்பிக்கை இருந்தா போதும். அதான் சொல்ல, நமக்கும் அவருக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கணும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க பேசுற வார்த்தையை வைத்து தேவன் உங்களுக்கு சொன்னதை செய்ய தீர்மானிக்கிறவர் அல்ல. நான் முதலே சொல்லிட்டேன், அவர் சொல்லும் போது டிசைன் பண்ணிட்டாரு. அல்லேலூயா. சொல்லும் போது என்ன பண்ணிட்டாரு? பல தலைமுறைக்கு உங்களை பார்த்துட்டாரு. அப்ப தாவீது ராஜாட்ட போய் நிற்கிறான். ராஜா என்ன சொல்றான் பாருங்க, 32ஆம் வசனம். தாவீது சவுலை நோக்கி வினைத்த கலங்க வேண்டியது. அடுத்த வசனம், அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, இந்த பெலிஸ்தனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தென் சிறு வயது முதல். ஐயோ, ராஜாவே சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டா? பேசுங்க இருக்கிய. அவங்களே சொன்னாங்க, அவங்களோட உனக்கு அறிவு ஜாஸ்தியோ, ரொம்ப பேசாத அப்படின்பா. பத்திரிக்கையில் நம்ம ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லிட்டாருன்னு ஒரு விஷயம் வச்சு ஓடுனா, அவங்களோட உனக்கு என்ன அறிவு ஜாஸ்தியோ, பெரியவா மாதிரி பேசுகிற, கொஞ்சம் அடங்கி சும்மா இரு அப்படின்பா. பகையில் கைப்பிடிச்சு அடங்கிலாம் இருக்க முடியாது. புரிதானம் பேசுறது, புரிதானம் பேசுறது என்ன புரிஞ்சுது? தேவன் ஒரு காரியத்தை சொல்லிட்டா, தேவனுக்கும் உங்களுக்கும் தான் ரிலேஷன்ஷிப். அந்த காரியத்தை செய்கிறதுக்கு தேவன் உங்களிடத்துல தான் எதிர்பார்ப்பார். உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களை எதிர்பார்ப்பார். பொண்டாட்டியை பார்க்க மாட்டார், புருஷனை பார்க்க மாட்டார், பிள்ளையை பார்க்க மாட்டார், மாமா மாமியை பார்க்க மாட்டார், கூட இருக்கிறவங்களாம் பார்க்க மாட்டார், உங்களை தான் பார்ப்பார். அப்போது தாவீதை அபிஷேகம் பண்ணிட்டார் ராஜாவா. இப்போ தாவீதைத்தான் தேவன் பார்க்கிறார். தாவீதோட அண்ணன் தாவீதை டிஸ்கரேஜ் பண்ணுறான், அவர் மைண்ட் பண்ணலை. ராஜா சொல்கிறான் நீ சின்ன பையன், அதையும் ஆண்டவர் மைண்ட் பண்ணலை. கர்த்தர் கண்ணு யார் மேலே இருந்துச்சு? தாவீது மேலே இருந்து. தாவீதே நீ என்ன நினைக்கிற? நீ என்ன நினைக்கிற? தாவீது என்ன நினைச்சான்? இல்லை, நான் போய் அவனை அடிப்பேன். கையை தட்டி ஆண்டவர் மேம்படுத்துக்க பாப்போம். தாவீதுக்கு அடிக்கிறதுக்கு எங்கேருந்து தைரியம் வந்தது? எங்கேருந்து நம்பிக்கை வந்தது? எங்கேருந்து பலம் வந்தது? தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். அவனுக்கு தெரியும், என் தேவன் இந்த இஸ்ரவேலின் சாம்ராஜ்யத்துக்கு என்னை ராஜாவை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஒருவேளை அரியணையில் உட்காராம இருக்கலாம், நான் அந்த சிங்காசனத்தில் அமராம இருக்கலாம், ஆனால் என்னை தேவன் ராஜாவாக்கி இருக்கிறார். நான் அவருடைய சேனையாய் நடப்பேன். நடந்தது என்ன? ஒத்த கல்லில் கோலியத்தை தூக்குனானா இல்லையா? ஒருவேளை அண்ணமார் சொல்றதை புறக்கணிச்சிட்டு ராஜா சொல்றாரு, நம்ம ராஜா வார்த்தையை மீறி போய், இல்லை ராஜா நான் செய்வேன் ராஜான்னு சொன்னான், ராஜா நம்மளை எதுவும் தப்பாக நினச்சிருவாரோன்ட்டு அன்னைக்கு தாவீது பின்வாங்கி போயிருந்தால் நடந்திருக்க என்ன தெரியுமா நடந்திருக்கும்? தாவீதை ஒரு பயலுக்கு தெரிஞ்சிருக்காது, இஸ்ரவேலில் ஒரு பயலுக்கு தாவீதை தெரிஞ்சிருக்காது. ஆனால் தாவீது அன்றைக்கு கோலியாத்தை அடித்ததுனால எங்கேயோ கடைகோடியிலிருந்து தாவீது ஒட்டுமொத்த இஸ்ரவேலின் சாம்ராஜ்யத்தில் அறியப்பட்டான். அத்தனை வாயும் சொல்லிட்டு சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16,000 என்று. சவுல் செத்த உடனே இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்கள் தாவீதை தேடியது. இப்போ சொல்லுங்க, இல்லை பிரயாசப்பட்டது யாரு? முயற்சி பண்ணது யாரு? யாரு? பக்கத்தில் கையை பிடிச்சி வாக்குத்தத்தம் பண்ணது உண்மைதான். கர்த்தர் பார்த்துக்குவாருன்னு தூங்காதீங்க, எழுந்து முன்னேறி போயிட்டு இருங்க.
செயல்படுங்க. ஹல்லேலூயா. அதைத்தான் பார்க்கணும். கடைசி ஒரு காரியத்தை சொல்ற, ஆசீர்வாதம். இன்னைக்கு ஆசீர்வாதம் கடன் 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 கடன். உண்மைதான் ஐயா, கர்த்தர் வாக்கு பண்ணுறாருயா. எனக்கு எங்கெங்க வாக்கு பண்ணார்? பைபிளில் படிச்சீங்களா இல்லையா? பைபிள் அந்த வசனத்தை படிச்சிருக்கல இல்லை? நீயும் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், இனி கடன் வாங்காதிருப்பாய். சரி, அப்போ ஆண்டவர் சொன்னபடி நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் நம்ம ஐஸ்வர்ய சம்மனராயிருந்தும் நமக்காய் தருத்தராக இந்த பூமியில் வந்ததுனால கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை இந்த உலகத்தில் ஒரு நாள் தருத்தர வைக்க மாட்டார். அப்போது கடன் பிரச்சனை. ஒரு காரியத்தை சொல்லி ஜெபிக்கிறேன். எலியாவை ஆண்டவர் சாரிபாத் வீட்டுக்கு போக கட்டளையிட்டாரா? சொல்லுங்க. சாரிபாத் விதவை வீட்டுக்கு, சாரிபாத்தில் ஒரு விதவை பார்த்தா அவன் வீட்டுக்கு போக சொன்னாரா? சாரிபாத்து போக சொன்னார். ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன்னாரு. ஆண்டவர் சொன்னார் எலியாட்ட, எலியா சாரிபாத்துக்கு போ, உன்னை போசிக்கு ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன்னு சொன்னார். அந்த விதவை வீட்டுக்கு போக சொன்னாரா? போக சொன்னாரா? அந்த விதவை வீட்டுக்கு போக சொன்னார்? சொல்லுங்க. நீ சாரிபாத்துக்கு போ. அங்கே சாரிபாத்தில் வேற விதவே இல்லையா? வேற யாருமே இல்லையா? அங்கே ஒரு வசனம் பின்னால் உண்டு. அநேகர் இருந்தாங்க, ஆனால் தேவன் அவளை மட்டும் சூஸ் பண்ணார். அப்போ சாரிபாத்துக்கு போ, ஒரு நபரை கட்டளையிட்டேன். யாரெல்லாம் தெரியாது, நல்லா கவனிங்க, யாரெல்லாம் தெரியாது. இப்போ உங்கள் லைஃப்பில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க, பொருளாதாரத்தில் எந்த காரியத்திலும் உங்களை ஆசீர்வதிக்க, உங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுத்தர மனிதனுடைய உதவி தேவை இல்லைன்னு சொல்ல. ஆனால் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டா, தேவன் தான் ஆசீர்வதிப்பாருங்க நம்பிக்கையோடு உங்கள் பார்வை இருக்க வேண்டும். பிரைஸ்லாம். நீங்கள் சந்திக்கிற மனுஷரோ, இருக்கிற கம்பெனியோ, வேலை பார்க்குற இடமோ, பழகிற பேங்க் மேனேஜரோ, என்ன ஆண்டவர் சொன்னார், நீ ஆசீர்வாதமாக இருப்பேன்னு சொல்லிட்டார். அப்போ என்னுடைய எண்ணம் யாரோட எனக்கு தொடர்பு இருக்கு? தேவனோடு. அப்போ நான் எத்திசையில் பார்த்தால் என்ன ஆசீர்வதிக்க போகிறது யாரு? தேவன். அப்போ ஆண்டவர் சாரிபாத்துக்கு போ, ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன்னு சொன்னது உண்மை. ஆனால் வீடெல்லாம் சொல்லலை. ஒன்று கேட்குறேன், நம்மளா இருந்தா என்ன நான் கேட்க மாட்டேன், நீங்களா இருந்தா நான் எளியா மாதிரி தான் யோசிப்பேன். எனக்குள்ள ஒரு விசுவாசம் உண்டு. ஏன்னா இன்னைக்கு வர காவல்துறை வேலையை ரிசைன் பண்ணிட்டு எனக்கு வர்ற பென்ஷனும் கூட வேண்டாம்னு சொல்லிட்டு வாங்க போல. அல்லேலூயா. பல லட்சம் இன்னும் எனக்கு வர பே கமிஷன் அரியர் எடுக்க ரமேஷ் 2 வருஷம் பே கமிஷன் அரியரை நான் வாங்க போல. எனக்கு அதனால் நான் எலியாவை போல நான் விசுவாசமாக இருக்கிறேன் என்று கிறிஸ்துவுக்கு நான் மேன்மை பாராட்டுவது எந்த தவறும் இல்லை. நீங்களாம் தான் என்ன பண்ணியிருப்பீங்க? சாரிபாத்தில் போய் பணக்கார விட தடியிருப்பீங்க. யாரை தடியிருப்பீங்க? பேசுங்க. யார் விட போய் தடியிருப்போம்? ஆண்டவர் கட்டளை இட்டேன்னு சொல்லிட்டார். காக்கா வரும்னு சொன்னார், வெயிட் பண்ணலாம். இப்போ கட்டளை இட்டேன்னு சொல்லிட்டா நம்ம கண்ணை யாரை போய் தேடும்? பேசுங்க. நல்ல பெரிய வீடு. என்ன வீடு? ஒரு பெரிய வீடு. உண்மையா இல்லையா? கொஞ்சம் வழி விட்டுருங்க, அந்த சாப்பாடு கொண்டு வந்துட்டோம். நீ கொஞ்சம் இப்படி வந்துடுமா? உண்மையா இல்லை? யாரை தேடும்? ஆண்டவர் சொல்லிட்டாரியா, நீ இந்த ஊருக்குள்ளே போ, உனக்கு ஒரு 10 லட்ச ரூபா தர்றதுக்கு ஒரு நபரை ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன்னு சொல்கிறார். நான் ஒரு மாம்சத்திலே பேசுகிறேனே, ஊழியக்காரனாக பேசுகிறேன். நான் அந்த ஊருக்குள்ளே போகிறேன். எங்கேயாவது ஒரு குடிசை வீட்டை போய் தேடுவேனா? நான் 10 லட்ச ரூபா ஒருத்தரை தாரஞ்சிருக்க யாரை தேடுவேன்? பேசுங்க. கண்ணி யாரை தேடும்? அப்போ எலியா யாரை தேடி இருக்கணும்? யாரை தேடி இருக்கணும்? ஆனால் மனுஷனையும் தேவனையும் இணைக்கலை, இவனையும் தேவனையும் இணைத்து கொண்டான். அவன் போய் ஒரு இடத்துல, இந்த இடத்துல தேவன் ஆசீர்வாதத்தை திட்டம் பண்ணி இருக்கிறார். ஏன்னா அந்த மனுஷன் செழிப்பா இருக்கான், இவன் வசதியா இருக்கான். அப்ப இங்கத்தான் எனக்கு ஆசீர்வாதம் வரும் அவன் நினைக்கல. அவனுக்கு என்ன இருந்ததுன்னா, என் தேவன் என்னோட கூட இருக்கிறார், அவர் அந்த இடத்துல ஆசீர்வாதத்தை அந்த இடத்துல ஏற்படுத்தி இருக்கிறேன்னு சொன்னா, இருக்கிறத பார்த்து நான் அக்செப்ட் பண்ண போறதில்ல. என் தேவன் நான் ஒரு இடத்துல போய் இந்த இடத்துல தான் இருக்குன்னு நினைச்சிட்டா அங்க இருக்குங்கிற விசுவாசம் அவனுக்கு இருந்தது. பிரைஸ்லாம். அப்போ அவன் கொஞ்சம் அப்பா இருக்கு, ஒரு கொஞ்சம் அப்பமும் எண்ணெயும் தான் இருக்கியா, இதை சுட்டு திருட்டு சாக போறோன்னு சொல்லக்கூடியவட்ட போயிட்டு அவன் சொல்றான், இல்ல இல்ல நீ முதல்ல ஒரு அடைய சுட்டு ஏண்ட கொண்டு வா, நீ ஏண்ட தான், அதுக்கப்புறம் நீ உன் பிள்ளையும் தின்னு. இப்ப நான் சொல்ற வார்த்தை கேளு, உன் வீட்டுல தேசத்துல மழை பெய்ய மட்டும் அப்பமும் குறையாது, என்னையும் குறையாதுண்ணா. இருக்கிற இடத்துக்கு போனானா இல்லாத இடத்துக்கு போனானா? பேசுங்க. நம்ம இருக்கிற இடத்தையே பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன்னா இருக்கிறது தேவனிடத்தில், நம்ம மனுஷனிடத்தில் இருக்கிறதே பார்த்துட்டு இவங்க உதவி செய்ய மாட்டேங்காங்க, இவங்க உதவி செய்ய மாட்டேங்காங்க, இவங்க உதவி. எந்த மனுஷனையும் உதவி செய்ய வைக்கிறது தேவன். அப்போ என்னுடைய பார்வை எப்படி இருக்கணும்? உங்கள் செயல்பாடு எப்படி இருக்கணும்? இல்லை இல்லை, என் ஆண்டவர் எந்த இடத்துலையும் எதையும் செய்ய வல்லவர், இல்லாதவையில் இருக்கிறவைகளை போல அழைக்கிறது. என் ஊழிய பாதையில் இன்னைக்கு வரை அப்படித்தான் நான் பழகி இருக்கிறேன்.
இன்னைக்கு வரை அப்படித்தான் பழகி இருக்கிறேன். எந்த இடத்துல இருக்கிற நபரை நோக்கி நான் பார்த்து பேசினதும் இல்லை, செயல்பட்டதும் இல்லை. எனக்கு தெரியும் என் ஆண்டவர் என்ன செய்யணும், எங்கே எதையும் செய்வார். அப்போ பிணைப்பு அவரோடு இருக்குமானால் நம்ம லைஃப்ல என்னைக்குமே சோர்ந்து போக மாட்டோம். ஆசீர்வாத குறைவு இருந்தால் இந்த மாதத்தில் ஆண்டவரே, பல மாதங்கள் தாண்டி போச்சு ஆண்டவர், கடன்லாம் மாறல ஆண்டவரே, இன்னும் குறைவு தான் இருக்கு. உங்களுடைய எண்ணங்களை மாற்றுங்க. தேவனுக்கு உங்களுக்கும் தான் தொடர்பு. இருக்கிற இடத்திலிருந்து வரும்னு நினைக்காதீங்க. அப்படி இருக்கிற இடத்திலிருந்து வரக்கூடாதா? அப்படி அல்ல. உங்கள் எண்ணத்தை மாற்றி, ஆண்டவரே நீர் எந்த இடத்திலிருந்தும் எனக்கு வர நீர் வல்லவர், வர வைக்க வல்லவராக இருக்கிறீர், பெற்றுத்தர வல்லவராக இருக்கிறீர், எனக்கு கிடைக்க வல்லவராக இருக்கிறீர். அப்போ தேவனுக்கு நமக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் நாம் வெளி உலகத்தை கொண்டு உள்ள புகுத்தி அந்த ஆசீர்வாதத்தை நாம் திருப்தி அடைய நினைக்காம, ஆண்டவரே நீர் வாக்கு பண்ணியிருக்கீங்க, ஆனாலும் என் தேவன் நீர் செய்ய வல்லவராக இருக்கிறாகவே உம்முடைய பலத்தில் நான் பேசுவேன், உம்முடைய பலத்தில் நடப்பேன், உம்முடைய பலத்தில் ஓடுவேன் என்று நாம் தீர்மானம் எடுத்து நின்றால் கர்த்தர் கிரியை செய்கிறது இந்த மாதத்தில் பார்ப்பீர்கள். பிரைஸ்லாம். முதலாவது சொன்னேன், ஆபிரகாம் தாத்தா, சாரா பாட்டி. கர்த்தர் குழந்தை கொடுப்பேன்னு சொன்னார். ரெண்டு பேரும் புதிதாய் திருமணமானவர்களைப் போல இணையவில்லை என்றால் குழந்தை பிறந்திருக்காது. அப்படி ஒருவேளை சாராக்கு பிறந்திருந்தால் அது தேவகுமாரனாய் மாறி இருக்கும். இயேசு கிறிஸ்து ஒருவரே புருஷன் எரியாமல் பிறந்தவர். அப்படியான 100 வயதிலும் அவர்கள் தேவன் மீது நம்பிக்கை வைத்து குடும்ப வாழ்க்கையில் இணைந்தார்கள். பிரைஸ்லாம். மாத்திரமல்ல, நாம் தேவன் எந்த காரியம் 4 பேர் நம்மளை குறித்து பேசி நம்முடைய காரியத்தை தீர்மானிப்பதில் நம்முடைய அனுமதிக்கக்கூடாது. அதுக்கு தாவீதை சொன்னேன். தாவீது தேவன் ராஜாவை அபிஷேகம் பண்ணிட்டாரு. அப்போ இந்த தாவீது மைண்டு, கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் கிரியை செய்கிறார், ஆகவே அவர் நாமத்தில் நான் செயல்படுவேனே. யுத்த களத்தில் போனான், அண்ணன் மாதிரிலாம் டிஸ்கரேஜ் பண்ணான், கவலைப்படலை. ராஜாவும் முடியாதுன்னா கவலைப்படலை. ராஜாவே சொல்லிட்டாங்க, இவங்களே சொல்லிட்டாங்க, அவங்களே சொல்லிட்டாங்க, அதையெல்லாம் தூர தள்ளிட்டு என் கர்த்தர் என் கூட இருக்கிறார். அந்த எண்ணம் அவனுக்குள் வருவதற்கு காரணம் வாக்கு பண்ணினவருடைய வல்லமை கிரியை செய்தது. அவன் கோலியாத்தை வீழ்த்தினான். ஒட்டுமொத்த இஸ்ரவேலால் அறியப்பட்டான். இஸ்ரவேலின் சாம்ராஜ்யத்தில் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை தாவீது அறையில் அமர வைத்தார்கள். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அதே போல உலகத்தில் இருக்கிற காரியங்களை பார்த்து நம்ம வேலையை வச்சு உங்கள் லைஃப்பை நீங்கள் தீர்மானிக்க கூடாது. நான் பார்க்குற வேலையில் கொஞ்சம் தான் வருமானம் வருது, இதை வச்சு எப்படி ஆண்டவரே நான் வாழ போகிறேன், இதை வச்சு எப்படி ஆண்டவரே கடன் அடைக்க போகிறேன், இதை கொஞ்சம் செய்கிற தொழிலில் கொஞ்சம் வருமானம் வருது, இதை வச்சு எப்படி ஆண்டவரே, இந்த எண்ணத்தை மாற்றிட்டு நான் செய்கிற தொழிலை வைத்தல்ல, நான் பார்க்குற வேலையை வைத்தல்ல, என் தேவன் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தம் என் கடனை மாற்றும். எத்தனை ஒரு நம்புறீங்க? அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா கடன் பிரச்சனை மாறும். இன்னைக்கு நிறைய கடன் பிரச்சனை மாறாமல் இருக்க காரணம் என்ன தெரியுமா? நம்ம வாங்குகிற வருமானத்தை வைத்து நம்முடைய கடனை அடைக்கிறதுக்கு நாம் எண்ணம் கொண்டு இருக்கிறோம். இந்த எண்ணம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் சித்திக்காது, நன்மை கொண்டு வராது. அதுக்குத்தான் நான் எலியாவை சொன்னேன், சாரி பார்த்து வசதியை வைத்து தேவனுடைய வார்த்தையை அவன் அந்த இடத்தில் உறுதிப்படுத்தவில்லை. தேவனுடைய வார்த்தையை அவன் உறுதியாக எடுத்துக்கொண்டு இல்லாத இடத்தை அவன் பார்த்தான். தேவன் கிரியை செய்தார். புரிஞ்சுதான்? கடன் பிரச்சனை இருக்கவங்க இன்னைக்கு நான் சொல்கிறேன், உங்கள் வேலையை வச்சு கடன் அடைக்கணுங்கிற மைண்டை மாற்றுங்க. நான் வாங்குகிற சம்பளத்தை வச்சு எப்படி அடைக்க போகிறேன், காலத்துக்கு அடைக்க மாட்டிய, ஒன்றும் இல்லாமல் போயிருவீங்க. நான் எப்படி நினைக்கணும்? மனசிலாச்சா என்ன நினைக்கணும்? கர்த்தர் சொல்லியிருக்கிறார், அவர் என் கடனை அடைப்பார். ஆமென். அவர் மேலே நம்பிக்கை வச்சு நம்ம செய்கிற வேலை தொழிலை நம்ம போயிட்டே இருந்தா ஒரு வசனம் உண்டு தெரியுமா? காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள், ஒரே இரவுதான் வடந்து வந்த வனாந்திர பாதையிலே தண்ணீர் வந்தது. புரியுதா? புரிஞ்சிச்சா? இந்த மாதம் கர்த்தர் சொல்லுகிற காரியம், உங்கள் காரியங்களை அவர் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற அவர் உங்களிடத்தில் தான் எதிர்பார்க்கிறார். உங்கள் வேலையை வச்சோ, தொழிலை வச்சோ, குடும்பத்தை வச்சோ, சுற்றி இருக்கிற சூழ்நிலை வச்சோ தேவன் பிளான் பண்ணலை. அதனால் நீங்கள் தேவனுக்கு உதவி செய்ய வேண்டாம். தேவன் தர விரும்புகிறதை பெற்றுக்கொள்ள முயற்சியுங்கள், அதை பெற்றுக்கொள்ள பிரயாசப்படுங்கள். அதுக்கு எப்படி செய்யணும்? அவரே உங்களை நடத்துவார், அவரே ஞானம் கொடுப்பார், அவரே உங்களை நேர்த்தியாய் கொண்டு போவார். சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை வைத்து தேவனுடைய வாக்கு தத்தத்தை தீர்மானிக்காதீர்கள். ஏனென்றால் தேவன் உங்களுக்கு வாக்கு பண்ணும்போது உங்கள் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி முடிக்கிறவராய் பார்த்து விட்டார். ஜெபிக்கலாமா? அப்படியே எழுப்பிட்டோம் தேவ சமூகத்தில்.
Glory to Jesus. ஒரு சின்ன ஜெபம் பண்ண போகிறோம். தேவன் சொன்ன காரியம் உங்கள் வாழ்க்கையில் இதுவரை நிறைவேறுவதற்கு அறிகுறியே இல்லாமல் இருந்தால் நீங்கள் ஏதோ ஒன்றில் தவறு செய்து கொண்டிருக்கிறீர்கள். என்ன தவறு? உங்கள் பலத்தையும் அறிவையும் ஞானத்தையும் அதிலே புகுத்தி பார்க்கிறீர்கள். அதை விட்டு விடுங்கள். நம்முடைய ஞானமும் அறிவும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு எந்த விதத்திலும் உதவி செய்யாது. தேவன் பேரில் நம்பிக்கை கொண்டு நீங்கள் செயல்படுங்கள். தேவன் பேரில் நம்பிக்கை கொண்டு நீங்கள் பேசுங்கள். அவர் மூலம் அவர் சொன்னதை தருவார் என்று பகிரங்கமாய் அறிக்கை பண்ணுங்கள். அப்படி செயல்பட்டு பாருங்கள். காலம் தாமதமாகி விட்டது, முடிஞ்சு விட்டது, இனிலாம் என்ன? குழந்தை பாக்கியத்திற்கு திரும்ப சொல்லுகிறேன். இந்த வீடியோ பார்க்க போகிற தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுறேன். ஜெயபால் கொஞ்சம் அந்த கேமரா விட்டு கொஞ்சம் நான் உனக்கு இந்த பக்கம் வந்துங்க பார்ப்போம். ப்ரைஸில் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் பார்க்க போகிறவங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறாருன்னு தாத்தாவாயிட்டேன் பாட்டி ஆகிட்டேன்னு நினச்சிட்டேன்னா வாழத்துக்கு உனக்கு குழந்தை பிறக்காது. அல்லையா? நான் பேசுகிறேன் கட்டுதுன்னு உண்மையா இல்லையா? நான் சரியாக தானே பேசுகிறேன். கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறாரு. தாத்தாவாயிட்டேன் பாட்டி ஆகிட்டேன்னா குழந்தை பிறக்குமா? நான் தாத்தாவானாலும் பாட்டி ஆனாலும் என் ஆண்டவர் எங்களை இளம் மனைவி புருஷனை போல வச்சிருக்கிறாருன்னு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் துவங்க வேண்டும். நான் அங்கே இருக்கிறனாலும் சரி, இங்கே இருந்தாலும் சரி, அந்த ஃபேஸ்புக் யூடியூப்பில் பார்க்குறவங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஆகவே சோர்ந்து போகாதீர்கள். கர்த்தர் வாக்கு பண்ணினபடியே புத்திரனை தருவார், புத்திரியை தருவார். அவர் வாக்கு பண்ணினால் செய்வார். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது, அவர் என்ன திட்டம் பண்ணாரோ அந்த திட்டத்துக்கு உங்கள் வாழ்க்கை கொண்டு போங்கள். தாவீதை போல உங்கள் எண்ணங்கள் மாறட்டும், பார்வை மாறட்டும். என்ன சொன்னாரோ அதற்கேற்ற விதமாய் சிந்தியுங்கள், பேசுங்கள். என்ன வாக்கு பண்ணாரோ அதற்கேற்ற விதமாகவே உங்கள் கிரியைகளை நடப்பியுங்கள். நிச்சயமாய் பலனை பார்ப்பீர்கள். கடன் பிரச்சனை இருக்கிறது, திரும்பி சொல்லுகிறேன். இந்த கடனுக்காக சொல்லுகிறேன். கர்த்தர் சொன்னதை சொல்லுகிறேன். உங்கள் வேலையை வச்சு நான் கடனை அடைக்கணும்னு பிரயாசப்பட்டீங்க, காலத்துக்கு அடைக்க மாட்டீங்க. என் தொழிலில் வர்ற வருமானத்தை வச்சு நான் அடைக்கணும்னு நினச்சின்னு அடைக்க மாட்டீங்க. உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்கள், தொழிலை செய்யுங்கள். ஆனால் கடனை அடைக்க தேவன் உதவி செய்வார் என்று பேசுங்கள். தேவன் உதவி செய்வார் என்ற எண்ணத்தோடு நீங்கள் வாழுங்கள். அப்படி நினைக்கும் போது இந்த மாதமே அற்புதம் நடக்கும். இந்த மாதம் ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள் 3 ராஜாக்களும். இரவு பள்ளத்தாக்கிலே வாய்க்கால்களை வெட்டு என்று சொன்னார். காற்றையும் காண மாட்டாய், மழையும் பார்க்க மாட்டாய், ஆனால் பள்ளத்தாக்கில் வாய்க்கால வெட்டு. எப்படி ஆண்டவரே? காற்று அடிக்கால் மழை வராது, எப்படி தண்ணி வரும்? அதெல்லாம் கேட்கல. வெட்டி என்றால் வெட்டினார்கள். யார் மேல நம்பிக்கை வச்சு வெட்டினார்கள்? மழை வரும் என்று தான் வெட்டினார்கள். காற்றடிக்கும் மேகங்களை கொண்டு வரும் என்று சொல்லியா வெட்டினார்கள்? இல்லை, தேவன் சொன்னார் தண்ணி வரும்னு சொன்னார். தண்ணியை தேக்கி வைக்கிறதுக்கு வாய்க்கால வெட்ட சொன்னார். அதைத்தான் அவர்கள் செய்தார்கள். நடந்தது என்ன? காற்று அடிக்கவில்லை, மழையும் வரவில்லை. எந்த வனாந்தரத்திலே அவர்கள் நடந்து வந்தார்கள், அந்த யோக வனாந்தரத்தின் வழியாய் தண்ணீர் வந்தது போல இன்றைக்கு இந்த வார்த்தை விசுவாசித்து, ஆண்டவரே என் பார்வையின் தொழில் மீது, வியாபாரத்தின் மீது அல்ல, மனுஷர்கள் மீது அல்ல, என் கடனை மாற்றுவது நீராகவே உம்மை நம்பி இருக்கிறேன், உம்முடைய பலத்தில் நான் ஓடுகிறேன் என்று தீர்மானிப்பீர்களா? 30 days ஒரே நாள் அது நடக்கும். 30 நாள் டைம் ரொம்ப அதிகம். கர்த்தர் அற்புதம் செய்கிறது நீங்கள் காண்பீர்கள். நல்ல கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். காற்றை நாம் காண மாட்டோம், மலைகளை பார்க்க மாட்டோம். காற்றை நாம் காண மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம். ஆனால் வாய்க்கால்கள் நிரப்பப்படும். ஆனால் வாய்க்கால்கள் நிரப்பப்படும். ஆமென். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். எப்போதும் மகிழ்ந்திருப்போம். ஹalleluya. இயேசுவின் பிள்ளைகளே, இயேசுவின் பிள்ளைகளே, எப்போதும் மகிழ்ந்திருங்கள். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, நன்றியுள்ள இதயத்தோடு துதிக்கிறோம். வார்த்தை நீ தந்தீர், உமக்கு நன்றி. இந்த வார்த்தையை தெளிவுபடுத்தி இருக்கிறீர், உமக்கு நன்றி. கேட்ட உம்முடைய பிள்ளைகள் உமக்கும் அவர்களுக்கு இருக்கிற உறவையில் அவர்கள் விருத்தி அடைவதற்கு ஏதுவாய் பேசப் போகிறார்கள், நடக்கப் போகிறார்கள். அவர்கள் இதில் உலகத்தை கொண்டு பிணைக்கப் போகிறதில்லை. இனி தேவனை நோக்கி அவர்கள் செயல்பட போகிறார்கள். தேவனுடைய திட்டம் என்ன என்பதை அறிந்து அவர்கள் இனி ஒவ்வொரு நாளும் தங்கள் வாழ்க்கை பயணத்தை கொண்டு போக போகிறார்கள்.
கர்த்தருடைய வாழ்க்கை, அவங்க வாழ்க்கை நன்மையை செய்ய போகிறீர். வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி கொடுக்க போகிறீர். கர்த்தர் மேன்மையை தரப்போகிறீர், உயர்வை தரப்போகிறீர். அதற்காக நன்றி சொல்லுகிறோம். இதை ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் பார்க்க போகிற தேவ பிள்ளைகளை காட்சிப்பிக்கிறேன். அவர் எந்த தேசத்தில் இருந்தாலும் தகப்பனே, அந்த தேசத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், உயர்த்தி மேன்மைப்படுத்தும். மாறாத தேவ கிருபை அவளோடு இருக்கட்டும். மாத்திரம் அந்த ஊழியத்தை நேசித்து சிநேகித்து இதுவரை கொடுத்து உதவி செய்த தேவ பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த நாள் மட்டும் கொடுத்திருக்கிறேன், இன்னை காலை வரை கொடுத்த நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இனியும் கொடுக்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். இப்போது இந்த இடத்துல கொடுத்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். 1000 மடங்கு நன்மை உண்டாகட்டும். சுகம், சந்தோஷம், சமாதானம், மேன்மை உண்டாகட்டும். அப்பா, ஜூலை வந்துட்டோம். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதிக்குள்ள அநேக சாட்சிகள் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். கர்த்தர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர்